இந்த வீடியோவில் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் குவான்ட்ரானோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் 16 வாட்ஸ் ஸ்பீக்கரை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது யாருக்கெல்லாம் எந்த நேரத்திலலாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாவே பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, சேல்ஸு, சர்வீஸ், அக்சசரிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதர் டிஸ்ட்ரிக்டில் தேவைப்படுறீங்க உங்களுக்கு இந்த குவான்ட்ரான் ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஸ்பீக்கர், இந்த ஸ்பீக்கர் தானே இல்லை, இதுக்கு முன்னாடி RGB ஸ்பீக்கர் போட்டுருங்க. எக்கச்சக்கமான ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கால் பண்ணுறங்க 9585006736. உங்களுக்கு கீழே நம்பர் கொடுக்குறேன் 9585006736. ஸோ கால் பண்ணி உங்களுக்கு எந்த மாடல் ஸ்பீக்கர் வேணும், இதுவே உங்களுக்கு ஓகேனாலும் சரி, இல்லை வேறு எதனா மாடல் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருப்பேன், இல்லை இதை தவிர்த்து வேறு எதனா அனுப்பினாலும் சரி, நாங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு கொரியர் போட்டு விட்டுரும். ஒரு நாள் மேக்ஸிமம் ஒரு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குவான்ட்ரானோட 16 வாட்ஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், 10 ஹவர்ஸ் மியூசிக் பிளேயிங். ஸோ 10 மணி நேரம் பேக்கப் நம்மளுக்கு தரும் அப்படின்றாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷனும் சரி, இதோட ஃபீச்சர்ஸும் சரி ஒவ்வொன்றா பார்ப்போம். இதுக்கு முன்னாடியும் RGB ஸ்பீக்கர் போட்டிருப்பேன். அதுவுமே நம்மளுக்கு அது என்னென்னா அதை பார்த்தோன்னே வாங்கிடுறாங்க. அந்த லைட்டிங்காகவும் அதுவுமே வாட்ஸ் அதிகம். ஸோ அந்த 2 காரணத்துக்காகவே பார்த்திங்கன்னா அது பார்த்தோன்னே வாங்கிடுறாங்க. இது வந்து RGB லைட்லாம் கிடையாது, நார்மல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். ஸோ இது வயர்லெஸ் வெர்ஷன் பார்த்திங்கன்னா வெர்ஷன் 5.1. ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 10 மீட்டருக்குள்ளே உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது ப்ளூடூத்ன்றதுனால. ஸோ பிளேயிங் டைம் பார்த்திங்கன்னா 10 ஹவர்ஸு. அதுவும் 60% வேல்யூமில். நீங்கள் 60% வேல்யூம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மணி நேரம் வரும். இல்லை நீங்கள் 100% வேல்யூம் வச்சுருக்கீங்கன்னா 10 மணி நேரம் வராது, அதோட குறையும். இல்லை நான் வந்து வெறும் 50% 40% தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 10 மணி நேரத்துக்கு மேலேயே கூட வரும். ஓகேங்களா? ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1200 mAh பேட்டரி வருது. இதில் கலர்ஸும் இருக்குது, ஒயிட் கலர். ஸோ இந்தமாதிரி கலர்ஸும் இருக்குது. எந்த கலர் வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1800 MRP. நம்மக்கிட்ட பெஸ்ட்டான ப்ரைஸுக்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஸ்பீக்கர் வேணுமோ அந்த ஸ்பீக்கர் நேம் சொல்லுங்கள். உங்களுக்கு இங்கேருந்து எல்லா டீட்டெயிலுமே சொல்லுவோம். நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டிங்கன்னா இங்கேருந்து ஆர்டர் போட்டுருவோம். இதோட ஃபீச்சர்ஸும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து 16 வாட்ஸுக்கான ஸ்பீக்கர். ஏன்னா இதில் ப்ளூடூத்லேயே பார்த்திங்கன்னா 5 வாட்ஸ் இருக்குது, 10 வாட்ஸ் இருக்குது. இது 16 வாட்ஸு ஸ்பீக்கர். அதனால் சவுண்டுக்கு நீங்கள் கம்மியாக கேட்குமா அதிகமாக கேட்குமா அப்படின்ற டவுட்டே உங்களுக்கு வேணாம். இதில் இன்பில்டு மைக்கும் இருக்குது, 3D டீப் பேஸும் இருக்குது. ஸோ பேஸுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். மெமரி கார்டும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். மெமரி கார்டு ப்ளேயபிளும் பார்க்கலாம். 10 ஹவர்ஸ் பேக்கப்பு, 60% வேல்யூமில். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயர்லெஸ் தான். யூஎஸ்பியும் நீங்கள் பென்ட்ரைவ் போட்டும் பாட்டு கேட்டுக்கலாம். ஸ்டூடியோ சவுண்டு, எக்ஸ்ட்ரா பேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏன்னா ஒரு சில பேசிக்கான ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்குறீங்கன்னா ரொம்ப நல்லாலாம் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா பேஸும் இருக்கிறதுனால உங்களுக்கு பேஸுமே ஓரளவுக்கு நல்லாவே டீசெண்டாகவே இருக்கும், பெஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். இது வந்து நான் எனக்கு ஒரு ரூமில் மட்டும் கேட்டால் போதும் அப்படின்றவங்களுக்கும் சரி, இல்லை ஒரு பெரிய ஹாலு, அந்த ஹால் அளவுக்கு எனக்கு சவுண்டு கேட்கணும் அப்படின்றவங்களுக்கும் சரி. ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்பீக்கரோட 2 கேபிள் கொடுத்துறாங்க. அது ஏன் தெரியல, இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட கொடுக்க சொல்ல கேபிள் எல்லாமே ரொம்ப அவ்வளோ சின்னதாக கொடுக்குறாங்க. இதில் ஒரு ஆக்ஸ் கேபிள் இருக்குது, அது ஒரு 1/2 மீட்டர் தான் வரும் போல இருக்குது. சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு 1/2 மீட்டர் தான் வரும் போல இருக்குது. ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர் கூட கொடுக்க மாட்டாங்க, அது ஏன் தெரில. ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கேபிளோ அட்லீஸ்ட் ஒரு 1 மீட்டர் 2 மீட்டராவது கொடுங்க. அது வந்து யூஸருக்கு கஸ்டமருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது 1/2 மீட்டர்ன்றது இது எல்லாமே இருக்கலாம் போல இருக்குது, அந்தமாரி தோணுது. ஸோ எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் ஒரு 1 மீட்டர் 2 மீட்டராவது கொடுங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளைனாகவே நல்லாவே இருக்குது. மேலே அப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பவர் ஆன் ஆஃப் பட்டனு, ப்ளஸ் வேல்யூம் ப்ளஸ்ஸு மைனஸு, நெக்ஸ்ட்டு சாங்கு, ப்ரீவியஸ் சாங்கு, மோடு பட்டன் வந்துடுது, ப்ளூடூத் மோடா, ஆக்ஸ் மோடா, USB மோடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 பட்டன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. அப்புறம் ப்ளே பாஸ் அதுக்கான ஒரு பட்டன். இதுதான் இந்த 5 பட்டன்ஸ்க்கான ஃபங்க்ஷனு. ஒரு LED இண்டிகேஷனும் இருக்குது. நம்மளுக்கு பேக் சைடில் ஒரு LED இண்டிகேஷனும் இருக்குது. ஆன் ஆகிடுச்சுன்னா அதோட LED இண்டிகேஷன், சார்ஜ் ஆகுதுன்னா அதுக்காக ஒரு LED இண்டிகேஷன் சொல்லிட்டு LED இண்டிகேஷன் இருக்குது. பேக் சைடுலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு USB, நீங்கள் பென்ட்ரைவ் எந்த பென்ட்ரைவ் வேணால் சாங்ஸு அதில் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா சாங்ஸ் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பேக் சைடில் இருக்கிற போட்ஸும் ஒன்றா பார்த்துருவோம். பட்டனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான். பட்டன் வந்து நம்மளுக்கு மேலே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. பட்டனோட ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்க ஒரு சவுண்ட் பார் இருந்தால் எப்படி இருக்குமோ, ஸோ சேம் சவுண்ட் பார் டிசைனே தான் இது. சவுண்ட் பார் மாரியே தான் இருக்குது. என்ன சவுண்ட் பார் இது வந்து ப்ளூடூத் சவுண்ட் பார்ன்றதுனால ஸோ அந்த வாட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதோட பெரிய சவுண்ட் பார்லாம் இருக்கும். இதை தாராளமாக ஒரு ரூமில், ஏன்னா இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுறது ஒயர்லெஸ்ஸாக இருக்குது. எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும், எனக்கு எங்கே வேணாலும் எடுத்து போனால் அதுக்காக தான் ஒயர்லெஸ்ஸே வாங்குறது. அந்த அளவுக்கு அதுவும் இதில் வர சவுண்ட் அளவுக்கு பெஸ்ட்டான ப்ளூடூத் ஸ்பீக்கர்னே சொல்லலாம். எனக்கு RGBலாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க, எனக்கு சவுண்டு தான் முக்கியம். எனக்கு நல்ல சவுண்டு வர மாதிரி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேணும் அப்படின்றவங்களுக்கு கட்டாயமாக இது ஒரு பெஸ்ட்டு ஸ்பீக்கராகவே இருக்கும். ஸோ இதோட டிசைன், லுக்கிங் எல்லாமே பார்த்துக்குங்க. கண்டிப்பாக வேறு லெவல். ஒரு சவுண்ட் பார் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே டிசைனில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ரப்பர் கிரிப் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஹோல்டு பண்ணுறதுக்காக ரப்பர் கிரிப் நல்லாவே இருக்குது.
அந்த ஃப்ரண்ட்டு பொசிஷனும் பாருங்கள், ஸ்பீக்கர் இருக்கிறதே தெரியாத மாதிரி இருக்குது. பேக் சைடில் அதோட ஸ்பெசிஃபிகேஷன், எத்தனை வோல்ட்டு, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து அதோட போர்ட்ஸும் பார்த்துருவோம். பேக் சைடில் இதோட போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. சார்ஜிங் பண்ணுறதுக்கான சார்ஜிங் போர்ட்டு, ஓகேங்களா. ஸோ 2 ஸ்க்ரூ வந்துடுது. அது இல்லாமல் ஆக்ஸ் போர்ட்டு வந்துடுது, சார்ஜருக்கான போர்ட்டு, மெமரி கார்டுக்கான போர்ட்டு, யூஎஸ்பி பென்ட்ரைவ் போடுறதுக்கான யூஎஸ்பி போர்ட்டு, இந்த 4 போர்ட்டு நம்மளுக்கு வந்துடுது. ஸோ மெமரி கார்டு போட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம், பென்ட்ரைவ் போட்டும் ப்ளே பண்ணிக்கலாம். சார்ஜிங் போட்டு ஆக்ஸு நீங்கள் ஒயர் மூலியமாகவும் இதை ப்ளே பண்ணிக்க முடியும். இதோட சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ரூமுக்காக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஹால், பெரிய ஹாலு அதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் வீட்லேயே ஹால் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதில் யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை ஒரு பெட்ரூமில் தான் யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, சவுண்ட் குவாலிட்டி அடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு ஹாலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதோட ஃபுல் சவுண்டு வச்சாலும் சரி, ஒரு ரூமில் இருந்தீங்கன்னா சவுண்டு நீங்கள் மினிமம் வச்சாலே போதுமானது. அந்தளவுக்கு, ஏன்னா வாட்ஸ் முக்கியமாக அதுதான். இதில் 16 வாட்ஸ். இது வெறும் 5 வாட்ஸ் ஸ்பீக்கர், இல்லை 8 வாட்ஸ் 10 வாட்ஸ் ஸ்பீக்கர் கிடையாது, 16 வாட்ஸுக்கான ஸ்பீக்கர். ஸோ தாராளமாக ஒரு ஹாலில் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வெளியே ஏதோ ஒரு அவுட்டோரில், அதாவது நீங்கள் இன்டோரில் யூஸ் பண்ணாலும் சரி, முக்கியமாக இதுவும் சொல்லலாம், இன்டோரில் யூஸ் பண்ணாலும் சரி, அவுட்டோரில் யூஸ் பண்ணாலும் சரி, ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் அதோட சவுண்ட் குவாலிட்டி. அந்தளவுக்கு வாட்ஸ் நமக்கு இருக்குது. டிசைனும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார் மாரி இருக்கிறதுனால, ஒரு டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க, டிவியாண்ட ப்ளேஸ் பண்ண போகிறீங்க, நான் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து நான் டிவிக்காகவே வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். ஏன்னா 16 வாட்ஸ் ஸ்பீக்கர் இருந்தால் தாராளமாக உங்கள் டிவிலையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு நான் மொபைலில் மட்டும் தான் கனெக்ட் பண்ணி பார்ப்பேன், என்னோடய ரூமில் மட்டும் தான் வச்சுக்க போகிறேன், இல்லை என்னோடய ஹாலில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி, ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதுக்கேற்ற சவுண்ட் குவாலிட்டியும் பெஸ்ட்டாகவே இருக்கும். நான் ஒரு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணியும் பார்த்தேன். எனக்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு எனக்கு சவுண்டு தான் முக்கியம் அப்படின்னா, முக்கியமாக வாட்ஸ், எந்த ஸ்பீக்கர் வாட்ஸ் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாரி ஸ்பீக்கர் வாங்கிக்கிங்க. இதுவுமே 16 வாட்ஸு. இதுக்கடுத்து நிறைய பிராண்ட்ஸில் 16 வாட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த பிராண்டு பிடிச்சிருந்தாலும் சரி, இல்லை வேறு எதனா எனக்கு 16 வாட்ஸ் இருந்தாலும் எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னாலும் ஜஸ்ட் நம்மளுக்கு கால் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவோம். இல்லை எனக்கு ஆர்ஜிபி ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் வேணும், எனக்கு ஆர்ஜிபி சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னாலும் சரி, ஆர்ஜிபி ப்ளூடூத் ஸ்பீக்கரும் நம்மக்கிட்ட அவைலபிள். EVM பிராண்டோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் அதுவுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான என்ன, இல்லை எனக்கு ஒரு ரூமுக்கு ஒரு சின்ன ஸ்பீக்கர் வாட்ஸ் கம்மியாக இருந்தாலே போதும், ஒரு பேசிக் ப்ரைஸில் சொல்லுங்கள் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட. ஸோ இப்படி எந்த டைப் ஆஃப் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேணுனாலும் சரி, நம்மக்கிட்ட எல்லாமே அவைலபிள். RGB ப்ளூடூத் ஸ்பீக்கரும் சரி, இதேமாதிரி நார்மல் ப்ளூடூத் ஸ்பீக்கரும் சரி, இல்லை வாட்ஸ் கம்மியாக இருந்தாலே போதும், பேசிக் ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருந்தாலே போதும், நான் அதிகமாக செலவு பண்ண விரும்பல அப்படின்னாலும் சரி, ஆல் டைப்ஸ் ஆஃப் ப்ளூடூத் ஸ்பீக்கர் நம்மக்கிட்ட அவைலபிள். இது இல்லாமல் ஒயர்டு ஸ்பீக்கர்ஸும் அவைலபிள். உங்களுக்கு ஒரு லேப்டாப்காக இல்லை டெஸ்க்டாப்காக ஸ்பீக்கர் தேவைப்படுது, ஒயர்டு ஸ்பீக்கரே எனக்கு போதும், ஒரு 500 ரூபாயில் போயிருந்தாலே போதும், ஒரு 1000 ரூபாயில் இருந்தாலே போதும்னாலும் அந்த ஸ்பீக்கர்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள். ஸோ அதுவுமே பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள் 9585006736. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.